அந்த பிரச்சனை பண்ணேன்னா தம்பி ஏற்கனவே ஒரு மாதிரியான ரொம்ப ஒரு மாதிரி அந்த குதிரையில ஏறி போயிருக்கேன். அந்த குதிரை அங்கேயேதான் நிற்கும். யாரு மக்காளி பொருள் எடுக்க மாட்டேன், எடுத்து மக்காளி சொல்லுவ விட மாட்டேன். நீ பொருளை எடுக்கணும், நமக்கு அப்படி கிடையாது. பொருளை வாங்குறதோட சரி, திரும்ப பொருள் வெளியே போகாது. அது போகாம தானே உள்ளே கிடக்குது. நானும் வெளியில வரும் பாக்குறேன், வெளியில வரும் பாக்குறேன், வரமாட்டேங்குதே. பரவாயில்ல, என்ன பண்றீங்க? வியாபாரம். என்ன வியாபாரம்? எந்த வியாபாரம்னு சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எந்த வியாபாரம்னு சொல்லுங்க. எந்த வியாபாரம் வேணாலும் சொல்லுங்க. நம்ம ஊர்ல வந்து என்னென்ன வியாபாரம் பாக்குறாங்க, இந்த மசால் பொடி விற்கிறாங்க. அப்படி உங்களுக்கு தெரியல, அந்த வண்டியை தள்ளிட்டு வர மசால் பொடி விற்கிறாருன்னு வண்டியை தள்ளிட்டு விட்டாரியா? மசால் பூரி ஒண்ணு குடுத்துட்டு போனேன், இல்லன்னா அடுப்பு அமர்த்திட்டாருமா. வண்டி பஞ்சரா போயிடும். பஞ்சராய் போய் நம்ம தள்ளிட்டு இருக்கு. அப்ப அவங்க மசால் பொடி இப்படி வளைய கிளம்பி ஒவ்வொரு கடை இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நீங்க என்ன வியாபாரம் பாக்குறீங்க? நான் என்ன வியாபாரம் பாக்குறேன்னு சொன்னா கோவப்படக்கூடாது. வியாபாரம் பாக்குறதுக்கு நம்ம நான் கோவப்பட போறேன். என்ன வியாபாரம் மட்டும் சொல்லுங்க. கோலப்பொடி. கோலப்பொடி பூரிச்சப்பி பிடிக்க சொல்லு. என்ன மச்சத்துக்கு நான் கோலை பிடிக்க? கோலை பிடிக்க முடியாம கிடக்குது, நான் கோலை பிடிக்கவன். அத சொல்லல, கோலப்பொடி. ஏன் கோல மாவுன்னு சொன்னா என்ன? அதே கோலப்பொடின்னு தான் சொல்லணுமா? கோலப்படி, அந்த படியில அரிசி கோல மாவை எடுத்து போறதுனால கோலப்படி. சரி, கோலப்பொடி இப்படி வியாபாரம் பாக்குறீங்களா? வியாபாரம் எப்படி போகும்? ஒரு உலகுக்கு 10 ரூபா, 2 உலகு 20 ரூபா. ஆமா, அப்ப பிடி கணக்குலாம் கிடையாது, உலக்கு கணக்குலையா? சில பேர் பிடி கணக்குல கொடுப்பாங்க. பிடி கணக்குலாம் கிடையாது. ஆனா நீங்க உலக்கு கணக்கு கொடுக்குறீங்க. படி கணக்குல ஒரு படி எவ்வளவு சொன்னீங்க? 20 ரூபாயா? ஒரு உலக்கு 10 ரூபா. 10 ரூபா. பரவாயில்ல, நீங்க ஒரு ஆயிரமா குறைச்சி சொல்றீங்க. சில பேர் உலக்கு இத்தூண்டா இருக்கும், அதை வச்சுட்டு ஒரு உலக்கு 200 ரூபான்னு வாங்க. ஏமாத்துவாங்க. நான் ஏமாத்த மாட்டேன். ஏமாத்த மாட்டீங்க. ஏமாத்துற பழக்கம் இல்ல. சிலரை ஏமாத்தி சம்பாதிக்கிறது, நம்ம இன்னொருத்தத்தை ஏமாத்தி கொடுத்துட்டு போயிடுவோம். அதை எதுக்கு நம்ம? அப்ப நீங்க வந்து கோலப்பொடி வியாபாரம் பாக்குறீங்க. ஆமா, பரவாயில்ல, நல்ல வியாபாரம் தானே இருக்கு. ஊரா போய் கோலப்பொடி. அப்ப காலையில கோயில் அம்மனுக்கு சாமி கும்பிடுவாங்க, கருப்பு சாமிக்கு சாமி கும்பிடுவாங்க, அப்புறம் வாசல் வச்சு கோலம் போட்டு மாதிரியா கோயிலுக்கு. அப்ப அந்த கோயிலுக்கு கோலம் போடுறதுக்கு கோலமா வைக்கிறீங்க. நம்ம வியாபாரம் வேறதா? என்ன நம்ம வியாபாரம்? வாழைப்பழ வியாபாரம். லோடு அங்க மொத்தமா நிக்கிது. கோயிலுக்கு இறக்க வந்திருக்கேன். நம்ப மாட்டேன். சத்தியமாடா, நீங்க ரசாயன படம் மாத்திருப்பீங்க, பூ படம் மாத்திருப்பீங்க, நாட்டு படம் மாத்திருப்பீங்க. அந்த படம்லாம் நம்மகிட்ட கிடையாது. ஒல்லி நேந்திர படம் தான். கேரளா பக்கம் போய் பாருங்க, சுவிட்ச் அடிப்பாங்க, பாத்துக்கீங்களா? குத்த வச்சு விட்டு உட்காந்து அடிப்பாங்க. ரவுண்டு ரவுண்டா ரவுண்டு ரவுண்டா ரவுண்டு ரவுண்டான்னு எல்லாம் நம்ம படத்துலதா. பழனி போயிருக்கீங்களா? அங்க என்ன ஃபேமஸ்? பஞ்சாமரம். அங்க வாழைப்பழத்தை மொத்தமா லோடு லோடா இறக்குறது யாரு? நாங்க தான் லோடு லோடா இறக்குறோம். பழத்தை பிரிக்கி எடுக்கிறாங்கம்மா. அது என்னமோ தெரியல. நீங்க கோலமாவை ஒரு வாரம் வச்சு வித்தா கூட பிரச்சனை கிடையாது, ஒரு மாசம் வச்சு வித்தா கூட பிரச்சனை கிடையாது. ஆனா நம்ம வாழைப்பழம்ல 2 நாளைக்கு தாங்க மாட்டேங்குது. அக்கா ஒழுக ஆரம்பிச்சிருது. கடைசியில் என்ன பண்ணுறது? பஞ்சாமரத்துக்கு தான் போகுது. வேணும்னா வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டு பாருங்க. நான் பழமே சாப்பிடுறது நல்லா இருக்குமா? உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம். வாழைப்பழம் சாப்பிட்றதுனால எவ்வளவு நல்லது தெரியுமா? காலையில வயக்காட்டில் உட்காந்து முக்கு வாங்க. முருகானியா ஏன் முருகனை குட்ட முடிய வேற வந்து லவக்கல் குத்தி வெளியில இருக்க போறாரா? முட்டா ராத்திரி படுக்கும் போது 2 வாழைப்பழத்தை சாப்பிட்டு படுத்தா லவக்கல் வந்து விழுந்துற போகுது. யாராவது செய்யறாங்களா? அந்த மாதிரி வாழைப்பழத்தை சாப்பிட்டு படுத்தீங்கன்னா உங்க உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருக்கும். எதுக்கு வியாபாரத்தை பார்ப்போமா? வாழைப்பழம் வியாபாரம் வேணுமா? இல்ல வேற எது வியாபாரம் பாக்குறீங்களா? பார்ப்போம், வியாபாரத்தை பார்த்துருவோம். அவன் வியாபாரத்தை பார்த்துருமா? அப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் நீங்க பண்ணாம இருந்தா உங்க வியாபாரம் நல்லா ஓடும். நல்லா ஓடும். அப்புறம் பிரச்சனை வேணாம். ஆமா, பிடிக்க வியாபாரத்தை வாங்க. மனசு மனவனே அம்மா உன் வேலையா அடிச்சு கூட நினைச்சுமா பார்க்க முடியா? அம்மா ஒரு வேலை அடிச்சு விட்டே இருக்குமா?
போன்ற மைக்கிலே அடியாய் பல வருஷம் நின்றுமே என்னப்பா நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குப்பா நல்ல ட்ரீட்மெண்ட் நம்ம சிட்டன் தம்பி பேசுறேன் அதே காட்டுமணி பூத்திருக்க பார்த்திருக்க ஆட்டமாட்ட மயிலக்கார கோட்ட மேல பாக்குறா மாட்டுக்கார போயிட்டாரா ஆனாரா இந்த திருவிழாவில் நீங்க எல்லாம் நீயே தண்ணே அந்த பின்னாடி இருக்காளு ஒரு 4-5 பேர் முன்னாடி இருக்காள் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்களாட்டு இப்ப பிரச்சனை இல்லை காலையில மறுபடியும் தெரிஞ்சிடும் சோகம் வந்துடும் மறுபடியும் போட்டு சந்தோஷமாயிருவேன் சோகத்தை மட்டும் விட்டுறக்கூடாது அவர் அப்படிலாம் நினைக்க மாட்டாரு சாப்பிட்டு சரக்கு நைட்டு காலையில யோசிப்பாரு மேடம் 2 ஆம்பளை பசங்க ஆடினாங்க டான்ஸ் காப்பி ஆளையே காணாமே நினைப்பாரு நீ சாப்பிட்ட சரக்கு வீடு கரெக்டா தெரியுது பச்சரிசி மாவிடுச்சு 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 பச்சரையில் பாரு வச்சு பாரு வச்சு பாரு வச்சு இடிச்சு நெல்லிடிச்சு 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 பூமாகறது வச்சு வச்சு கலந்து வச்சு அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து வந்தோம் அம்மனை எங்களை காக்கவே மாவன்
சொல்லு. அண்ணே, நீ என் கூட பிறந்த கேள்வி பொம்பளை பிள்ளை எதுக்கு காலத்தை போய் சொல்றேன்னு நீ என்ன சொன்னாலும் அந்த காலை தூக்காம விடாது. நீ சொல்ற அவர் என்ன சொன்னாரு, அவர் என்ன சொல்றாரு, நீ சும்மா தூக்குட்டா அதுக்கிறாரு. போற காலத்துல பாவம் கடைசி காலத்துல பார்த்துட்டு போட்டு விடு. கோயிலுக்கு போ கோபுரமாக இதை பார்த்தா புரிஞ்சுக்க முடியாது. மண் குடிச அப்பு சந்தோஷமா இப்ப வடக்கு போற சந்தோஷமா? ஆத்மா சாந்தி கிடைச்சிருச்சா? அடுத்து இந்த அடுத்த ஒரு அவர் சந்தோஷப்பட்டாரா மனசு? ஆமா மாற்றி விட்டுக்கணும். இப்ப அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் என்னப்பு உங்களுக்காக. ஆட்டுக்கு கொலை வெட்ட காட்டுக்கு நாம் மல்லிகைப்பூ வாசம் முகத்தொலைக்கும் அண்டாகாசம் அமோகாபுகம் புரந்தன ஜீசே